பாப்பா ரத்னம், இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவரு விடாப்பிடியா நீ வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாதான் பாடியை தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் உனக்கு போன் பண்ணேன். நீ கவலைப்படாத, கையெழுத்த மட்டும் போட்டுட்டு நீ கிளம்பிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வள்ளி, நீ பாத்தியாமா? ராவதானா? அம்மாதான். தம்பி, எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. வள்ளி உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். சார், நீங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். நான் அவளை பார்க்கணும். ரத்னம், நீ எதுக்கு அவளெல்லாம் போய் பாத்துக்கிட்டு? அதான் வள்ளி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டால. நீ கையெழுத்த மட்டும் போட்டுட்டு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அவளை பார்க்கணும்க்கா. இன்ஸ்பெக்டர் வந்து காட்டுங்க. வாங்க சார். ஐயா போங்க. முகமெல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு சார். அவங்க கட்டியிருந்த புடவை வச்சு தான் அடையாளம் சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. வீரசேகரா, நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? உண்மையிலேயே ஜானகியை போட்டு தள்ளிட்டியா இல்லையா? என்னம்மா கேக்குறீங்க? நான் எப்போ ஜானகியை போட்டு தள்ளிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்? இப்பதான் நான் தேடவே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஏய் போடா. இங்க அவள மாதிரி ஒரு டெட் பாடியை பார்த்ததும் நீ சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். நீ என்னடானா இப்பதான் சாவகாசமா அவளை தேடவே ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன். என்னம்மா நீங்க யாரையோ பார்த்து நீங்க தப்பா நினைச்சது இல்லாம என்னைய பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க? கொலை பண்றதுன்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சாமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 5 நிமிஷத்துல வர்றதுக்கு இது என்ன தோசையா இட்லியாமா? மர்டர்மா, மர்டர். ஒரு ஆளை கொல்ல போற விஷயம் நேரம் பார்த்துதான் பண்ண முடியும். இப்படி அவசரப்பட்டா வேலைக்கு ஆகாது. சரி சரி, ரொம்ப பேசாத. இப்ப நீ என்னதான் சொல்ற? அவளை காலி பண்ண முடியுமா முடியாதா? இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு சிங்கப்பூர்ல நல்லா வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கனா அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த நன்றிக்காக தான் நீங்க கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அங்கிருந்து கிளம்பி வந்து நீங்க சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னாலையும் இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. என் பொண்ணும் எப்பப்பா வருவேன்னு டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்கம்மா, சீக்கிரமாவே அந்த ஜானகி கதையை முடிச்சுட்டு அடுத்த பிளைட்ல சிங்கப்பூர் போறதுதான் என்னுடைய பிளான். இப்ப கூட பாருங்க, ஜானகி இருக்கிற இடத்த தேடிதான் போய்கிட்டு இருக்க. அவ அங்க இருந்தா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு முடிஞ்சா அங்கே அவளை போட்டு தள்ளிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, நான் உன்னை நம்புறேன். நீ வேலையை முடிச்சிட்டு மட்டும் என்கிட்ட சொல்லு. சரிம்மா. ஏ ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்கம்மா. நாம 2 பேரும் பேசுற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. போன்ல கூட எந்த தகவலும் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லவே வேண்டியதில்லம்மா. எப்பவுமே உங்ககிட்ட பேசின அடுத்த செகண்டே நம்பரை டெலீட் பண்ணிடுவேன். நல்லது. வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்கம்மா. இனிமேதான்பா என் பொண்டாட்டி எதிர்த்து நிக்கணும். நீ அவ சொன்ன பொய்யெல்லாம் உடைச்சு அவளை ஓட வைக்கணும். ஆனா நீ என்னடான்னா அவளை சமாளிக்க முடியாம கோயில்ல வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியம்மா. வாமா வீட்டுக்கு போலாம் வா. இல்ல, எனக்கு மனசே விட்டு போச்சுன்னு. அம்மா, இதுக்கு மேல அவங்க கிட்ட மல்லு கட்ட என்னால முடியலன்னு என்ன இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற?
உனக்காக உன் பக்கம் நான் நிக்கிறேம்மா. செய்யக்கூடாத தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு அங்க ஒரு நிம்மதியா இருக்கும்போது நீ எதுக்குமா வீட்டை விட்டு வரணும்? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், வாமா. அவ கூட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஜானகி, புண்ணியம் தான் பண்ணிருக்க. என்ன புரியலையா? உன்னோட புண்ணியத்துலதான் செல்வ செழிப்போட சிங்கப்பூர்ல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை சீரழிச்சு வரதெல்லாம் ஒரு படமாடா? நீ வாட்டதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பொறுக்கித்தோ. துப்பு துப்பு துப்பு, நல்ல துப்பு, காரி துப்பு. பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் கொச்சுக்க மாட்டேன். ஏன்னா உன்னால எனக்கு கிடைச்ச லாபம் நிறைய, அதே மாதிரி என்னால நீ அடைஞ்ச நஷ்டமும் நிறைய. அதனால உன் மனசுல இருக்கிற கோவத்தை எல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்து. நீ